துபாய் என்று சொன்னாலே பெர்ஃப்யூமுக்கு பஞ்சமா? அதிலேயும் யூசுப் பாய் பெர்ஃப்யூம் என்றது வித்தியாசமான ஒரு அனுபவம். ஹாய் நண்பர்களே, இன்று நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறது துபாயில் நான் பார்த்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்துக்கு. துபாய்க்கு வந்திருக்கும் போது ஷாப்பிங், சைட் சீயிங் என்று நிறைய இடங்களுக்கு போவோம். ஆனால் எனக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு இடம் யூசுப் பாய் பெர்ஃப்யூம் ஷாப். பெர்ஃப்யூம் வாங்குவதற்காக மட்டும் இல்லாமல் பெர்ஃப்யூம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் கடைக்குள் சென்று பெர்ஃப்யூம்களை பார்த்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு பெர்ஃப்யூமை அவர்கள் தயாரித்து கொண்டிருந்தார்கள். அதை நேரில் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அழகாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருந்தது. முதல்ல நமக்கு பிடித்த ஒரு பெர்ஃப்யூம்ட ஒரு வாசனையை தேர்வு செய்கிறார்கள். அதற்கு பிறகு தேவையான பெர்ஃப்யூம் ஆயில்ஸ் மற்றும் அந்த வாசனைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை சரியான அளவில் சேர்க்கிறாங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுக்கும் ஒவ்வொரு வாசனைக்கும் தனித்தனி அளவு இருக்கின்றது, தனித்தனி காம்பினேஷன் இருக்கின்றது. அதுதான் இந்த பெர்ஃப்யூமுக்கு ஒரு தனி ஸ்மெல்லை கொடுக்கின்றது. நான் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த போது நான் தினமும் பயன்படுத்துகின்ற ஒரு பெர்ஃப்யூமுக்கு பின்னாடி இவ்வளவு ப்ராசஸ் இருக்கா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கொடுத்த பெர்ஃப்யூமில் எந்த அளவான இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கப்படுது, அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த பாட்டில் எப்படி ஃபில் பண்ணுறாங்க, அதை எப்படி தயார் செய்கிறாங்கன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எனக்கு தந்தது. இதுதான் எனக்கு அந்த ஷாப்பில் பிடித்த மிகவும் வித்தியாசமான ஒரு விடயம். ஒரு பெர்ஃப்யூமை வெறுமனை வாங்குவது இல்லாமல் அது எப்படி உருவாகிறது என்பதையும் நேரில் பார்த்த அனுபவம் அங்கே எனக்கு கிடைத்தது. துபாய்க்கு வருகிறவர்கள் ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெர்ஃப்யூம் பிடிக்கும் நண்பர்களுக்கு டெஃபினெட்லி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நிறைய துபாய் ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ், ஷாப்பிங் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸை உங்களுடன் ஷேர் பண்ண போகிறேன். நான் உங்கள் யாஸ்டின். மீண்டும் ஒரு புதிய vlogல் சந்திப்போம். Until then, take care, bye.